அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. கலெக்டர் மேடம், உள்ள வரலாமா? என்ன கலெக்டர் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களோ? அதே நேத்து அங்க போயிட்டோம்ல, அதே இன்னைக்கு போகணும்ல, அதான் கிளம்பிக்கிறேன். சரி இந்தாங்க, அம்மா உங்களுக்கு காபி குடிச்சிட்டு சொன்னாங்க, வாங்கிக்கிறங்க. அப்புறம் நீ அக்கான்னு கூப்பிடாதீங்க, நீங்க எம்மா பெரிய கலெக்டர். உங்க கால் தோசைக்கு நாளா வருவேனா? நான் ஒரு படிக்காத முட்டாள்னு சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொன்னதில்ல, காட்டிக்கிட்டதும் கிடையாது. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் கலெக்டர். அக்கா இதுல என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். எம்மா பெரிய கலெக்டர் இருந்தாலும் வயசு வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல, வயசுக்காக மட்டும் கிடையாது. ஏன் கலெக்டர் இருந்தால் திமிர்த்தனமாத்தே இருக்கணுமா? அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்து பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கல. நம்ம எம்மா பெரிய அவசரத்துக்கு போனாலும் நமக்கு ஈடாக இருக்கவங்களை என்னைக்குமே மதிக்கணும், நமக்கு வயசுல மூத்தவங்களா இருக்கிறவங்களை மரியாதை கொடுத்து தான் பேசணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததே வளர்த்துருக்காரு. உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா தேடி வந்தியே, நீ கூட்டிகிட்டு வந்தியே. இந்த வீட்டில் யாருக்கு என்னை பிடிக்கலைன்னாலும் நீங்க மட்டும் என்ன வெறுத்துறவே கூடாது. ஐயோ அக்கா, நான் எதுக்கு உங்களை வெறுக்கிறேன்? இல்ல எவனையாவது வெறுக்கத்தை விடுவேனா? அப்பெல்லாம் கிடையாது. மற்றவங்க உங்ககிட்ட முகம் சுடிச்சாலும் நான் சுடிக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு போன ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. போன ஜென்ம பந்தம் வரவா? ஒருவேளை இருக்குமோ என்னமோ. எனக்குன்னே தான் அப்பயும் யாருமே கிடையாது. அவங்கதே என்னை வளர்த்தாக, அவங்க கூடவே இத்தனை வருஷ காலமா இருந்தேன். சரி, நான் இனிமே உங்களை அப்ப என் தங்கச்சியை ஏத்துக்கிறவா? தாராளமா ஏத்துக்கிறேங்க. நானும் உங்களை என்ன அக்கா தான் கூப்பிடுவேன். என்ன ஆனா ஒண்ணு, வெளியெல்லாம் இருந்தா நான் கலெக்டர்னே கூப்பிடுவேன். நீலாண்டு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டா உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை போயிரும்ல, அதனால அப்படி கூப்பிட மாட்டேன். உங்களுக்கு ஓகேவா? எந்த இடத்துல நீ விட்டு கொடுக்க மாட்டீங்களே. கண்டிப்பா. ஆனா கலெக்டர் மேடம்லாம் வேணாம். என்ன நீங்க கலெக்டர்னு கூப்பிடுனா நீலா அப்படின்னு கூப்பிட்டாலே நான் என்னன்னு கேட்பேன். ஏன்னா வயசு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப கூட நீ கலெக்டர்னு கூப்பிடாதேன்னு சொல்றியே, அப்படித்தானே? புரிஞ்சா? சரி சரி, எனக்கு காப்பி கொண்டு வந்திருக்கீங்களா? நான் காப்பி குடிக்க மாட்டேன். பெறவண்ண குடிப்பியா? ஐயோ எனக்கு தெரியாது. நான் உள்ள போனேன், அம்மா அடுப்படிக்கல நின்றுக்கு இருந்தாங்க, காப்பி போட்டு வச்சிருந்தாங்க. பெரிய டம்ளரா இருக்கும், இது உங்களுக்கு நினைச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன குடிப்பிய? நான் டீ காப்பின்னு எதுவுமே குடிக்க மாட்டேன். ஐயோ அப்ப ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னே குடிப்பீங்களா? அதுவும் இல்ல, நான் எதுவுமே குடிச்சு பழக்கம் கிடையாது. அப்படி குடிக்கவே மாட்டேன் நானு. இது என்ன பழக்கம்? டீ காபி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிச்சாதே சுறுசுறுப்பா இருக்க முடியும். சரி விடுங்க, நீங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கூட குடிக்க வேணாம், அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கிறனே, இருந்தாலும் வேணாம். என்ன நான் ஒரே ஒரு காப்பி மட்டும் போட்டு தரேன், அதை மட்டும் குடிச்சியனா நெதமும் என் கையிலே காப்பி வாங்கி குடிப்பிய. நான் போட்டு தரவா? அப்படியா? சரி கொண்டு வாங்க, குடிப்போம். சரி இப்ப இருங்க, நான் போய் போட்டு கொண்டு வரவா? இல்லக்கா, இன்னைக்கு இருக்கட்டும், எனக்கு நேராகி போச்சு, நான் கிளம்புறேன். என்ன போயிட்டு வந்துட்டு பெறவை போட்டு தாங்க, கண்டிப்பா வாங்கி குடிப்பேன். என்ன சரிங்க நீலா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். சரிங்கக்கா. என்ன வெற்றி, நேத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லிக்கிறீங்கல்ல, நேற்று வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னாச்சு? அது ஒண்ணு ஸ்ரீநிதி, அது அண்ணன் தங்கச்சி வயசு கொடுத்துட்டு சொன்னாங்க, இது கண்ட தண்ணி ஊத்துறாங்க. அப்ப அங்க போய் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது நிலா விடவே இல்லை. எதுக்கு டாக்டர்கிட்ட போய் பேசுறா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளை சமாளிச்சு வரதுக்கு பெரியம்பாடு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ கிளம்பி போயிட்டேன். சரி நேற்று கதை நேற்றோடு முடிஞ்சு போச்சு, இப்போ அதை விட்டுருவோம். ஏன்னா நேற்று வர முடியல. இன்னைக்கு நிலா கண்டிப்பா கலெக்டர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடும். நீ கிளம்பி போயிருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளை சமாளிக்கிறதே பெரும்பாடு, என் தங்கச்சி கூட சமாளிச்சிடலாம். இப்ப நல்லா பேசுதுவோல? ஆமா ஸ்ரீநிதி, கலெக்டரா இந்த ஊருக்குள்ள வரும்போது எப்படி பேசுச்சோ அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாத்தையும் பேசுது. சரிதான் வெற்றி, ஆனா அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வரதையும் கொஞ்சம் பார்க்கணும். என்ன இன்னைக்கு எனக்கு லீவுங்கிறதுனாலதான் உன்னை பார்க்க இப்போ உடனே நான் வந்தேன். எனக்காக இம்புடுத்தரும் உதவி செய்யல ஸ்ரீநிதி, எனக்கு இதுவே போதும். இது உதவி கிடையாது, இது என் கடமை. ஏன்னா அத்தை என்கிட்ட சொல்லிட்டு போன வார்த்தை அப்படி. என்ன சரி, இப்ப நிலா விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லை, நிலாவுக்கு எப்படி பழசு மறந்து போச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இல்லை நெசத்துக்குமே பழசு மறந்து போச்சா, இல்லை மறக்க வச்சிருக்காங்களா, இல்லை அவள் உடம்புல என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் எனக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும், அதாவது இது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிலாவோட பிளட் சாம்பிள் எனக்கு வேணும். அத்தம்மா என்ன சொல்ற? ஆமாம் வெற்றி, ஒரு ரத்தத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? டிஎன்ஏன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இவங்க குழந்தை, அதாவது இந்த குழந்தை இவங்களோடது தான் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் தான். அதே மாதிரி தான் நான் இப்போ நிலாவுக்கு டிஎன்ஏ எடுக்கிறேன்னு சொல்லலை, நிலாவோட அந்த ரத்தம், அதாவது நிலாவுக்கு என்ன குரூப், பிளட் குரூப்பு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நிலாவை ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கு ஏதாவது ஒரு வழி மட்டும் எதுவும் செய்ய முடியாது ஸ்ரீநிதி. செய்ய முடியாததே, ஆனா அப்படி செய்ய முடியற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு செய். அதுவும் சரி, நீ பாக்குற. பஞ்சாயத்து தலைவரே, எத்தனை நாளா இந்த பிரச்சனை போய்க்கு இருக்கு? இம்மா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இழுத்துக்கிட்டே தாமா இருக்கிறாங்க. வயக்காடை யாருக்கும் முடிச்சு விட்ட பாடு கிடையாது. நானும் நம்ம ஊர் காவல்துறைகிட்ட எம்புட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். அவங்க எதையுமே சரி பண்ற மாதிரி அப்படியே சரி உடனே அவங்களும் ஏறி ஏறி சண்டைக்கு போறாங்க. சரி, இதுக்கு ஒரே வழி கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தா மட்டுமே. அதனாலதான் உங்ககிட்ட வந்து கொடுத்தோம். இப்ப நீங்க வந்து பார்க்க வேண்டிய நிலைமை. இதுக்கு முன்னாடி இருந்தவரு இவங்க வந்து பார்க்கவே இல்லை. இது என் வேலையிலன்னு சொல்லி ஒதுங்கிட்டாருமா. இப்படியே சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல கலெக்டர்மா, இந்த வயக்காடு விலைக்கு வாங்கினமே நம்ம ஊர்க்காரங்க கிடையாது, பக்கத்து ஊர்க்காரே. அவன் தான் இப்ப தேவையில்லாம பம்பு பண்ணிக்கிறியான். அப்படியா? அப்படியே வாங்கினியா? அவனை நான் பார்த்தே ஆகணுமே. இம்பிட்டு வம்பு பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு இந்த பிரச்சனையை முடிக்காம கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்காந்து அத்தனை விவசாயி போராட்டம் பண்ணிக்கிறக்காக எப்படி எதையுமே கேட்காம அப்படி இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு வேளை சோறு நிம்மதியா சாப்பிடம்டா, அதுக்கு இந்த விவசாயிய கஷ்டப்படுறதுனால மட்டுமே முடியதே தவிர மற்ற எதனாலையும் முடிய மாட்டேங்குது. இதவே விலைக்கு வாங்கிட்டு இந்த இடத்துல வீடு கட்டவே அதை பண்ணி இதை பண்ணுவேன் மொத்தமா இயற்கை அழிக்க பாக்குறேன். அவன் எவன் நான் பார்த்தே ஆகணுமே. நேரத்துல வருவாமா, வர நேரத்துல கண்டிப்பா சொல்றேன் மேடம். நாங்களும் நிறைய வாட்டி சொன்னோம் மேடம், ஆனா அந்த ஆளு எதையுமே காதல வாங்கல. போன தடவை இந்த இன்ஸ்பெக்டர் கூட இது வந்து என்ன எழுதி பார்த்தார். ஆனா போன தடவை இந்த இன்ஸ்பெக்டருக்கே அவன் காசை கொடுத்தாரு, லஞ்சம் கொடுத்து அதை சரி பண்ணிட்டாங்க மேடம். அந்த ஆளும் காசுக்காக ஆசைப்பட்டு அதை விட்டு கொடுத்துருச்சு. அந்த ஆளு ஒரு எப்படி சொல்ல, என்ன சொன்னாலும் காதலே வாங்கவே வாங்காது. அந்த ஆளு என்ன செய்யறதோ அதுதான் செய்யணும்னு சொல்லி எங்க வாயும் அடைச்சிருச்சு. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டரை இந்த ஊருக்குள்ள வச்சுக்கிருந்திருக்கீங்க, அப்படித்தானே? இல்ல மேடம், நாங்களும் மேலதிகாரி கிட்ட எம்பிடிச்சு சொன்னோம். அந்த பாக்குறேன் இந்த பாக்குறேன்னு சொல்லி கடைசியா அவருக்கு இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, சென்னைக்கு போயிட்டாரு. இப்படி மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கிராமத்துலலாம் யாருனாலையும் எதையும் செய்ய முடியாது. ஒண்ணு சொல்றேன், இயற்கையை அழிச்சிட்டு நம்ம வாழணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா அந்த கேவலமான ஒரு உலகத்துலதான் நம்மளும் வாழ்ந்தாகணும். இது யாருக்குமே புரியாதா? உடனே எதையும் செய்ய முடியாது ஸ்ரீநிதி. கொஞ்ச நாள் பொறுத்து போகட்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா நீலாவை ஆஸ்பத்திரி கூட்டு வரேன். அப்படி கூட்டு வரும்போது ரத்தத்தை எடுத்துருவீங்க. ஆமா, உடனே எதையாவது செஞ்சோம்டா கண்டிப்பா நீலாக்கு சண்டையை வரத்தையும் செய்யும். இதை பத்தி பேசுனே முதல்ல உன்னை நான் வர சொன்னேன். உடனே எனக்கு எதையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, பொறுமை காத்தே நடக்கட்டும். ஆனா இது கண்டிப்பா நடந்ததே ஆகணும். எனக்கு என்னமோ நிலாவோட மருதிக்கு பின்னாடி உன் அத்தையும் உன் மச்சனும் என்ன இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. இதை என்ன ஏதுன்னு கண்டுபிடி. அது எப்படி அவங்க இருப்பாங்க நீ சொல்ற? ஏன் வெற்றி, உனக்கு தெரியாததா? இன்ன வரைக்கும் உங்க குடும்பம், அதாவது நம்ம குடும்பம் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நீ நினைக்கிற? உன் அத்தை தானே? சொல்லு பாப்போம். பெரிய கூட்டு குடும்பமா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு வீட்டுல. ஆனா இப்ப அக்காக்கா அங்கங்க பிரிஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னு நினைக்கிற? 2வது உன் அண்ணனோட சித்தியா இருக்கட்டும், அந்த பொம்பளை சரியான சொத்து வெறி பிடிச்சது, அதை பத்தி எனக்கு தெரியும் என்ன. ஆனா மூல காரணமா இருந்தது யாரு? உன் அத்தை தானே? பேசக்கூடாது ஸ்ரீநிதி. உனக்கு நான் சொன்னா அது தப்பாத்தையும் தெரியும். ஏன்னா நீ குடும்பத்து மேல அப்படி பாசம் வச்சிருக்கவே. அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி விடு, போ மாறிக்கிறேன் என்ன. மேடம் அங்க யாரும் வராங்க. அடடி என்னவா கலெக்டர் மேடத்துக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வேலையை விட வயக்காட்டுல வேலையா இருக்கு என்ன? கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் சேர்ல உட்காந்து சேர தேய்க்கிறதுக்கு ஒண்ணு நான் கலெக்டர் படிக்கல என்ன. மக்களுக்கு என்ன உதவியோ, மக்களுக்கு என்ன நலனோ அதை பார்க்கத்தே நான் கலெக்டர் படிச்சேன். அந்த விஷயமாத்தே இங்க நான் வந்திருக்கேன். ஓ, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்லாம் உட்காந்து சேர் தேய்க்கிட்டையும் படிச்சிருக்காங்க போல. உன்ன மாதிரி ஆளு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்காகவே சிலர்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா நான் நேர்மையானவன். நேர்மைக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன், மத்த எதுக்கும் கிடையாது. என்ன கலெக்டர் ஒரே துடிப்பால பேசுறிய? இந்த ஊருக்குள்ள வளர்ந்த பிள்ளை தானே நீ? இப்படி வாய் பேசிக்கிருக்க. ஹலோ, அவங்க கலெக்டருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. என்ன மரியாதையை கொடுத்து முதல்ல மரியாதையை வாங்க பாருங்க. என்னையா கான்ஸ்டபிள் துடிச்சுக்கிருக்கா? ஒரே துடிப்பால இருக்கு. இந்த பாருங்க, நையின்னு பேசிக்கிருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அங்க எவ்வளோ விவசாயிகள் உட்காந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றாங்க தெரியுமா? அவங்க வயிற்றுல அடிச்சுவிட்டு அப்படி இந்த இடத்த நீங்க வாங்கி, இந்த வயக்காடை வாங்கி நீங்க இந்த இடத்துல இயற்கை அழிச்சு வீடு கட்ட போயிடோ, அதுக்கு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான கலெக்டர் படிச்சுங்க வந்திருக்கேன். பாருமா, தேவையில்லாமலா இதுல நீ தலையிடக்கூடாது. நீ பொடிப்புள்ள, உனக்கு இதெல்லாம் விளங்காது, புரியுதா? போய் வீட்டுல சோறாக்கி பட்டமா இல்ல வேலை ஏதாவது பார்த்தமான்னு பாக்கணும். உனக்குலாம் இந்த வேலை எவன் கொடுத்தியா? என் வேலையை நான் சரியாதான் செஞ்சுக்கிருக்கேன். என்ன என் வேலையில நீ இதை செய்ய அதை செய்யும் சொல்றதுக்கு நீ யார் முதல்ல? நீ யாருன்னு கேக்குறேன். நீ பண்ணதே ஒரு கேவலமான செயலு. நீ என்கிட்ட பேசலாமா? ஏன் பொட்டச்சிக்கனா உங்கள்கிட்ட இதா போச்சா? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைல பார்த்தா எப்படி தெரியுது? அந்த காலத்துல அடுப்படியில போட்டு அடைச்சு வச்சிய, இந்த காலத்துல அப்படியே தான் இருக்கணுமா? அதுக்கு உதாரணத்துக்கு கலெக்டர் வெறித்தனமா படிச்சு இந்த ஊருக்கே கலெக்டருக்கு வந்திருக்கேன். நீ வெறித்தனமா படிச்சுட்டு போயா? அவன் என்ன சொன்னியா? இப்ப என்ன இன்னைக்கு இங்க வந்து சண்டை வரணும்னு இருக்க?
நீ பண்ணிருக்கிறது ஒரு கேவலமான செயல். என்ன மரியாதையா நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த இடம் எனக்கு வேணாம், விவசாயிகளுக்கு சேரட்டும்னு எழுதி கொடுத்துட்டீனா உன்னை நான் பேசாம விடுவேன். இல்லனா நீ நிலாவை வேற மாதிரி பாப்ப. இப்பவே சொல்லிட்டேன். முடியாது. என்ன செய்வ? ஒரு கலெக்டரை இப்படி தூரம் வந்து இறங்கி வந்து பேசும்போது உனக்குலாம் என்னையா? ஐயோ கலெக்டர் என்ன இந்த ஊருக்குள்ள பெரிய சில்லாவாவே இருந்தாலும் சரி, என்ன நான் பொட்டச்சி பேச்ச கேட்க மாட்டேன். என் பொண்டாட்டி பேச்சவே கேட்காத போது இவ மாத்திரம் எனக்கு வெற்றி. அடப்பாவி, ஐயே இந்த அகடியே போய் வம்படுத்துக்கிறியான். போச்சு, இவனை பத்தி தெரியாதுல்ல அவனுக்கு. டேய் என்ன ஏன் பொட்ட பிள்ளைனா அப்படி கேவலமா போச்சா? அது கலெக்டர்னு ஒரு மரியாதை இல்லாம ஓபாட்ல பேசிட்டே இருக்க. அதுக்கு என்னையவே நீ அடிச்சிருவ. உன்னோட வயசுல எப்படி மூத்தவன் தெரியுமா? நீ மூத்தவனா இருந்துட்டு போய் இளையவனா இருந்துட்டு போ. பொட்ட பிள்ளையில மதிக்கிறதா அப்படியே அடிப்பேன். நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டே இருக்க. என்னடா உன் அத்தை மகன்னு அப்படியே சீரி கட்டி வரியா? இல்ல இந்த இடத்துல அத்தை மகன் மாமன் மகன் கிடையாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லைன்னா கண்டிப்பா அடிக்கத்தையும் செய்வேன். இன்னும் 2 போடு வெற்றி. ஏழைகளோட வயித்துல அடிக்க நினைக்கிறியா? இவெல்லாம் மனுஷனா? திவாரி இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க என்ன பிரச்சனை போயிருக்கு, என்ன நடந்துருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நான் உன்னை அடிச்சது நிலாவை அசிங்கமா பேசுனது. ஒரு கலெக்டர் இந்த ஊருக்குள்ள எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை நீ கொடுக்கணும். நீ எம்மாந்திரிய பணக்காரனாவே இருந்துட்டு போ, அதுக்குன்னு மட்டு மரியாதை இருக்குல்ல, அது கொடுக்கணும்ல. அதுக்குன்னு எங்க ஐயாவை அடிச்சிருவியா? இந்த மாதிரி வாயை மூடிட்டு போயிரு. இங்க பாரு, உனக்கு கடைசி எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன். என்ன இன்னும் ஒரே வாரத்துல இந்த இடம் விவசாயிகளுக்கு சொந்தமாகணும். என்ன அதுக்கு மேலேயே நீ வீம்பு பிடிச்சிட்டு முரண்டு பிடிச்சிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன இந்த ஒரே வாரத்துல ஒன்னு கலெக்டர் ஆபீஸ் வா, கலெக்டர் ஆபீஸ் கொடுத்து மனு கொடுத்து என்ன வந்து பாரு. இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இடத்த மாத்தி விடுறேன்னு எழுதி கொடுக்குறேன் வர்றேன். இல்லனா நீ அப்புறம் பாரு. ஒருவேளை முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க கலெக்டர் மேடம்? நீ சொல்லிதே பாரு. நீ சொல்லிட்டு இந்த ஊர்ல இருந்துருவியாக்கும் இல்ல இருக்கத்தை விடுவேனா நானே? ஒருவேளை சோறு இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடுறா அதுக்கு இந்த வயக்காடு மட்டும்தான் காரணம். என்ன இந்த வயல் இல்லன்னு வச்சுக்க, நீ சோறு திங்க முடியாது, நானும் சோறு திங்க முடியாது, யாருமே சோறு திங்க முடியாது. இத முதல்ல உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய். இந்த இடத்துல வீடு கட்ட போறேன், அதை பத்தி இப்படியே தான் இயற்கை அழிக்கிறீங்களா? இதை வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் கலெக்டர் படிக்கல. என்ன இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் சரியா அமையல, நீ அப்புறம் வேற மாதிரி பாப்ப. என்ன ஏண்டா சும்மா பையிலே நான் பார்த்து வளர்ந்தவன் இந்த ஊருக்குள்ள. உன் அப்பே ஒரு காலத்துல என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கிறந்தியா? அவனுக்கு பிறந்தவன் என்னைய எனக்கு கை நீட்டி அடிச்சிருக்க நீ. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து உன் மொத்த குடும்பமே அனுபவிப்பீங்களா? அனுபவிப்பீங்க பாருங்க. தப்பு பட்டா அப்படி தாண்டி அடிப்பேன். நீ சம்பளம் கொடுத்தாலும் சரி, சம்பளம் வாங்கினாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. நீலா சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் நடத்தி கட்டுறேன். மரியாதையம்மா எங்களுக்கு என்ன மரியாதை தெரியல, எங்களுக்கு எல்லா மரியாதையும் தெரியுது. என்ன இப்ப நீ நல்ல விதமா பேசியிருந்தா உனக்கான மரியாதை நான் கரெக்டா கொடுத்துருப்பேன். நீ யாரை மதிக்கிறியோ இல்லையோ பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா கொடுக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு மரியாதை குறைஞ்சதுன்னா நீ அப்படி என்ன வேற மாதிரி பாப்ப. இப்பவே சொல்லிட்டேன். நிலா என்னாச்சு? வயக்காடு தகராறு வெற்றி 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா 3 வருஷமா நடந்துருக்கு. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க, அதுக்காக தான் வந்து வம்பெடுத்து சண்டை ஓட்டேன். நமக்கு சோறு போடுறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்ல. இந்த மாதிரி ஆளுகளை இந்த உலகத்துல, அதாவது இந்த ஊருக்குள்ள இருக்க விட்டுவிட்டு எதுக்கு பேசாம இருக்கணும்னு நினைச்சு சண்டை போட வந்தேன். அவன் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டியா, நீ வந்து அடிச்ச. இருந்தாலும் நீ அவனை அடிச்சிருக்க கூடாது வெற்றி. நீ தானே 2 போடு போடுன்னு. ஓஹோ ஆமால இல்ல வெற்றி, அவன் இது உன்னோட வயசுல மூத்தவன், அதான் நீ அடிச்சது ஒரு மாதிரி. வயசுல மூத்தவன் பார்க்க கூடாது நீலா, அவன் பண்ணது எம்மா மாதிரி தப்பு. அதனாலவே அடிச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாது, நீ போ. கண்டிப்பா அவன் வாய்க்காடு எழுதி தெரியும். என்ன நீ போ. ஆமா வெற்றி, எனக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. சரி நான் சாயந்தரம் போல வரேன். என்ன அமிலங்க உங்களோட தானே சுத்தம்? அந்த பிள்ளை இங்க இருக்கு. நேத்துல இருந்து என் அண்ணன் வீட்டுலதான் இருக்கு. ஓ ஆமா, ஒரே வீட்டு பிள்ளையல. ஆமா ஆமா சரி, நீ மட்டும் இங்க என்ன செய்யற? ஸ்ரீநிதியை பார்க்க வந்தேன்னு சொன்னா என்ன தோண உடிச்சு போவா. நேத்தே எதுக்கு ஸ்ரீநிதி கூப்பிட்டுன்னு போயின்னு சொல்லி கேட்கறா. கேட்டவ கண்டிப்பா அவ்வளவுதான் வாய் முடிக்குவோம். இதான் இது வரைக்கும் போய் சொன்னதில்ல, போய் சொல்ல சொல்லி வெற்றி. அது அப்பா வயக்காடுல ஒரு சோழின்னு சொல்லி சொன்னாங்களா, அதே அங்க போயிட்டு இப்ப போய் சொல்றியா வெற்றி? எப்போ கண்டுபிடிச்சா? சொல்லு. அது இல்ல நீலா, அதெல்லாம் ஒண்ணு. நீ போய் சொன்னா உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் வெற்றி. நீ போய் சொல்லிட்டு வையேன், உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அழகா சொல்லுவேன், ஆனா வஞ்சு புடிக்கன்னு பயமா இருக்கு. நீ என்கிட்ட உண்மையை சொன்னா உன்னை நான் எதுக்கு வைய போறேன் சொல்லு. ஒண்ணும் இல்ல, ஸ்ரீநிதி டாக்டர் அவங்கள என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் என்ன சொல்ல போறேன்? இல்ல நீ வஞ்சு புடிண்டா. நான் எதுக்கு வைறேன்? அப்ப வைய மாட்டியா? நீ என்கிட்ட உண்மை சொல்லிட்டு பேசினா நான் எதுக்கு வைய போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன பேசுன? சீ, வைய மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா முன்னே உண்மை சொல்லிட்டு அசிங்கமே எனக்கு வந்திருக்காது. சீ ஐயோ, என்ன இப்படி பயந்து போய் சொல்லிக்கிறீங்க. கர்ம தப்பு. என்ன சிரிக்கிறா? வெற்றி, இன்னைக்கு சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு போலாமா? சீ, முருகன் கோயிலுக்கு தான் சிரிப்பா? ஐயோ, இவ என்ன செஞ்சாலும் தெரிஞ்சு விடுதே. ஆனா நிலா, தங்கச்சி வயசுக்கு வந்திருக்கும் போது கோயிலுக்கு போக கூடாதுல, தீட்டுல. ஐயோ ஆமால, ஆனா முருகனை பாக்கணும் போல இருக்கே. அப்படிதானே, அதுக்கு நான் வலிச்சுக்கிறேன். சாயந்தரம் கண்டிப்பா முருகனை பாத்திரலாம். என்ன
சரி இப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போ. பாய். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. இந்த வரல இந்த ஆட்டில தோத்து போயிட்டேன். இந்த வாட்டி நான் அந்த பிள்ளைங்க விளையாடும். வயசுக்கு வந்தது நான் தானே, போ அதெல்லாம் முடியாது. நீ வேணா போயிட்டு அந்த பிள்ளை வர சொல்லு. கேவாரு சுஜி ஆட்டிக்கு அடியில குண்டா மட்ட தெரிச்சு போயிரும். என்ன இது என்ன கூத்தா இருக்கு? வயசுக்கு வந்தது நானே, அப்ப நான் தானே விளையாடணும். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாடுங்க. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. ஆளு மண்டையும் பாரு, தனியா இருக்கே புள்ள வந்து உக்காந்து கிடப்போம்னு வந்தா குடிசைக்குள்ள ரொம்ப தம்பளம் பண்ற. அப்படித்தான் செய்வேன், என்ன செய்வேன்? வயசுக்கு வந்துட்டேன், கொஞ்சமாவது பெரிய பிள்ளை மாதிரி இரு. நானும் உன்ன மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். எங்க அண்ணனே ஒரே வார்த்தை சொல்லிட்டான், பெரிய பிள்ளைனா பெரிய பிள்ளை மாதிரி இருந்துக்கணும்னு சொல்லி. அப்படிலாம் இருக்க முடியாது. யாருக்காக எந்த எண்ணெய்க்காக நம்மள மாத்திக்கணுமா? இப்படித்தான் இருப்பேன். நீ இப்படியே இரு. எவன் வேணாம்னு சொன்னது? உன்னை கட்டிக்கு போற வந்து செட்டியா நினைக்கிறேன். அது என்ன போடையில உட்காந்துருக்கோம். சரில சீரி வைக்க வரும்போது நிறைய பண்டம்லாம் வாங்கிட்டு வருவீங்களாம்ல? எல்லாமே நம்மளுக்கு தானே? இல்ல இல்ல எனக்கு தானே. அது மட்டும் இல்ல சோறு நல்ல வகை வகையா போடுவாங்களாம்ல? அப்படியா? அதே உன் சடங்குக்கிட்டே கெடா விருந்தா சொல்லியிருக்காங்க. கெடா விருந்தா? அடியாத்தி ஐயோ. ஆனா இவங்களுக்கு கறி பத்தாதே. அதெல்லாம் இல்ல, ரவி அத்தாச்சிவே உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிக்கிருந்தாங்க. ஆனா முழுசா தெரியாது. அரைங்குறையுமா கேட்டு வந்தேன். அரைங்குறையுமா கேட்டீங்கன்னா அப்புறம் அது எப்படி தெரியும்? இப்படி வாய் பேசுறவன் நீ போய் கேட்கறனா? என்னைக்கு வெளியே விட மாட்டாங்களே. நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது, ஆனா வெளியவே போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இருக்கும் ஒரு மாத்திக்கு இப்படித்தேன். நீங்களாம் எப்படி வயசுக்கு வந்தியா? எப்படி வரணுமோ அப்படித்தே வந்தோம். நீ முதல்ல சொல்லு. நான் என்ன வழக்கம் போல எப்போதும் அப்பாவுக்கு அண்ணனுக்கு வயக்கடக்கு சோறு கொண்டு போகணும்னு சொல்லி அடுப்படிக்க சோறாக்கிக்கிறேன். திடீர்னு வயிற்ற வலிச்சது. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அப்ப தேனை தச்சிருக்கால அவகிட்டதே போய் சொன்னேன், வயிற்று வலிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு. அவங்கதே பாத்ரூம்ல கூட்டு போய் பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன சடங்கு வீட்டுல தெரியுமா? அப்பத்தானே சண்டையே வந்துச்சு. அப்ப கிடையாது, அதுக்கு முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அப்போ ஒரு சண்டை போட்டு சீரே வைக்காம விட்டுட்டாங்க. நீ வயசுக்கு வந்தானே அண்ணிட்டே கேட்டேன், ஆனா எனக்குலாம் இப்ப சீர வைப்பாங்க அப்படின்னு. உன் கல்யாணத்துக்கு முதல் முன்னாடி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. நீ சொல்லு. நீ அன்னைக்கு பள்ளிக்கூடம் வரல. அந்த பிள்ளைக்கு தெரியும் நான் வயசுக்கு வந்தது எப்படின்ட்டு. நீ அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வராம லீவ் போட்டுவிட்ட. என்ன 9வது 3வது இடவை படிக்கும் போது அன்னைக்குதான் பள்ளிக்கூடத்துல தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு குரூப் லீடரா போட்டாரு சாரு. வந்த வாத்தியாரு, ஐயோ நம்ம குரூப் லீடரா போட்டாங்களே, நமக்கு சிவப்பு பேனால ரைட் பண்ற ஒரு அதிகாரம் இருக்கு அப்படி இப்படின்னு அப்படி சந்தோஷத்துல மேந்துக்கு தெரிஞ்சேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் கண்டுக்கிறல. அப்புறம் நான் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா வயசுக்கு வந்துட்டேன். ஆனா நான் இது யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சொல்லக்கூடாது, நம்மளோட குரூப் லீடரா போட்டிருக்காங்க, நம்ம ஓடி போயிடணும் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்குன்னு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா இது ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இது சொல்லலண்டா அந்த காலத்துல வயசுக்கு வந்துட்டா பேய் பிடிச்சிருன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அதனால ஓடி போய் என் அத்தாச்சிக்கிட்டே தான் சொன்னேன், தேன் அத்தாச்சிக்கிட்டே தான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீ வயசுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ரொம்ப அழுகழுகியா போச்சு தெரியுமா? எனக்கு குரூப் லீடரா போட்டாங்க, என்னால ரெட் பென்னில் சைன் பண்ணவே முடியல தெரியுமா? அது இப்போ நினைச்சாலும் வருத்தமா இருக்கு எனக்கு. நான் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வரதே பெரிய விஷயம், என்னெல்லாம் குரூப் லீடரா போறதே பெரிய விஷயம். ஆனா நல்லா இருந்துச்சுல. எனக்கு என்ன சும்மா சிம்பிளாவே வச்சு முடிச்சாங்க. அந்த பிள்ளைக்கு தான் வைக்கல, உனக்கு எப்படி வைக்க போறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கதை வந்து நம்ம அட்மினோட கதை. சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். யாரும் சிரிச்சிடாதீங்க, உண்மை அதுதான். 9th படிக்கும் போது அது நடந்துச்சு. ஓகே, நல்லா சிரிச்சுக்கோங்க, அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா நேர நேரத்துக்கு சோறு கொடுக்குறாங்களே. முன்னெல்லாம் இனி எங்க ஆத்தா பாத்திரம் கழுவ போடும் தெரியுமா? இப்ப நல்லா ஓப்பி அடிக்கிறது. எல்லா வேலையும் ஆத்தா வச்சு அத்தாச்சி செய்யறாங்க. நல்லா இருக்குல்ல? ஒரு வேலை செய்யறது கிடையாது. சோறு கொடுத்தாங்கன்னா நல்லா தின்னுவேன். காலையில உளுந்த களி கொடுப்பாங்க. அப்புறம் இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நல்லெண்ணையும் முட்டை எண்ணெய். அதை நினைச்சாலே வாந்தி வாந்தியா வருதுல. போப்பு அதெல்லாம் உடம்புக்கு எம்படி சாத்து தெரியுமா? வாங்கி மூடிக்கிட்டு தின்னு. ஏன்னா நானே குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், எங்க அண்ணன் உமட்டில் குத்தி கொடுக்க வச்சிட்டாங்க. உளுந்தங்கடியில நல்லெண்ணெய் ஊத்தி வெள்ளத்தை போட்டு கொடுக்கறது கூட தின்றோம்ல. இந்த முட்டையும் நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க தெரியுமா? அதை நினைச்சாலே வாந்தி வாந்தியா வருதுல. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இப்போ உனக்கு என்ன? ஆனா நல்லா சந்தோஷமா இருக்கு. ஒரு வேலை செய்யறது இல்ல, ஜாலியா இதுக்குள்ளே உட்காந்து இருக்கிறது. நல்லா
சோறு திங்கிறது எல்லாம் பண்றது. என்ன கறிச்சோறு போட மாட்டாங்க அப்படித்தே, ஒரு மாத்திக்கும் போட மாட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கடுப்பு சங்கடமா வருது. சரி இப்படி பாத்துக்கிடுவோம். ஏன்னா நமக்குலாம் கருவாடு குழம்பு வச்சாதான் சோறு இறங்கும். சரி இப்படி பரவாயில்ல, எங்க போனாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். என்ன உங்களுக்கு கண்டிப்பா சோறு இல்லைன்னா நம்ம எப்படி? ஆமா சோறு தான் முக்கியம். இல்ல ரவி, இல்ல இரு இறைய அடுத்து வர. யாருல? சரி என்ன இதுவும் அத்தாச்சியோட அண்ணன் தானே? நேத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஆள் ஒரு படியாத்தே இருக்கிறாப்ல. என்னவா? அது அது எனக்கு தெரியல. நீ உருட்ட போடாத. என்ன நீயும் பார்த்து ஒரு மாதிரி சைடு சிரிப்பி சிரிக்கிறதும் அவங்க சிரிக்கிறதும் ஒன்னும் ஜாரி இல்லையே. அவங்க தானே சிரிக்கிறாங்க, நானும் போய் பழக்கமிச்சிட்டு உட்காந்துருக்கேன். சரி நீ எங்க போய் முடிய பொந்தம் தெரியல. ஆம்பளைய மூஞ்சியே பார்க்க கூடாது, அவர் வந்து வந்து பாத்துக்கு இருக்கிற. என்னல காதலா? சீ காதலா? அப்பெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, பேசாம ஓடி போறமா. என்ன செஞ்சுக்கு இருக்காப்ல? இலைய எடுத்துட்டு வர சொன்னா இங்க நின்று என்ன பண்ணிக்கிருக்காரு? என்ன தெரிகிறது? ரதி ரதி இந்தா இப்ப பாரு ரதி, வாழையில தான் புடுங்க போறேன். அதுக்குள்ள ஒரு இது உருட்ட போறாதே. வாழையில புடுங்கறவனுக்கு கொல்லையில என்ன வேலை? அதே முன்னாடி ஒரு மரம் இருக்குன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன கொல்லைக்கு? அதுவும் பச்சை ஓலை பக்கத்துல, அதுவும் எட்டுல பாக்குறிய? ஏன் தெரிய மாட்டீதா? வேற ஓலை பிரிச்சு விடவா? இதுவும் நல்லா தான் இருக்கும். ஏலே சும்மா சைட் அடிக்கிறேன் அப்படி நினைச்சேன். ஒன்னும் ஜாரி இல்ல. என்ன சின்ன பிள்ளை இப்பத்தே வயசுக்கு வந்திருக்கு. நான் மட்டும் என்ன பெரிய பிள்ளை என்ன சொன்னோம்? எனக்கு அடிக்கிறேன் நான் சொன்னேன். சைட்டு தான் அடிக்கிறோம். சிச்சி சைட்டு மட்டும்தான். இப்படி சொன்னீங்க இப்ப ஆப்புகள வாங்கி தெரியறாங்க. எனக்கு ஏம்ல சும்மா இப்படி கத்தாதுல ரதி. ஆல்ரெடி வாங்க மாப்ள, வாங்க வாங்க. வாங்க போடுறதுல ஒரு மாதிரி தினுசா தாம்படி இருக்கு. வாழையில முன்னாடி இருக்கு, அடுத்து கொண்டு போய் கொடுப்போம். எதுக்கு டீச்சர் மச்சானே வேலை வாங்குறியா? மச்சான் பாவம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அவர் செய்யற வேலை என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். சரி ரகு, நீ எங்க கிளம்பிட்ட? ஒண்ணும் இல்ல, நாட்டுக்கோழி முட்டை நம்ம வீட்டுல முடிஞ்சு போச்சு. அதே நாளைக்கு தங்கச்சி கொடுக்கணும்ல, அதனால பெரியப்பா வீட்டுக்கு போறேன். அங்க போய் வாங்கிட்டு வர போறியா? ஆமா, அவங்க கோழி இப்பத்தி முட்டை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் அங்க போய் வாங்கிட்டு வரலாம்னு. நானும் வரவா? 2 பேர் போவோமா? இல்ல அம்முக்குட்டி நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். மச்சான் வரீங்களா? அவர்ல வர மாட்டாரு, நீ போயிட்டு வர. இல்ல என்ன எங்க நீ இந்த இடத்துல இருந்து ஒரு ரெட்டு நவுந்து போ பாப்பா. முடியாது போனால. அப்ப என்ன செய்யணும்? வாயை மூடிட்டு இருக்கணும். ரொம்ப பண்ணாதல. நான் சரியாத்தையும் பண்றேன், நீ இதே ஒரு பட்டி மேல ஏறி ஓவரா பண்ணிக்கிறக்காப்ல இருக்கு. ஏமா பண்ணுங்க, நான் போய் வாழையில அறுத்து கொடுத்துட்டு வரேன். போ வாழையில மட்டும் அறுத்து கொடு. என்ன ரகு? என் கூட பார்த்த தங்கச்சி கூட இப்படி பார்த்து செய்வீங்கன்னு தெரியல. ஆனா நீ சித்தி மகன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்திய. உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, உன் சித்தி மகளா இருந்தாலும் சரி, ரெண்டுமே உனக்கு தங்கச்சி தானே. அதே மாதிரிதான் என்ன, அந்த பிள்ளை மனசு சந்தோஷம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். உன் சித்தி என்ன சொன்னா எனக்கு என்ன? உன் சித்திக்குள்ள பயப்படாலும் நான் கிடையாது. என்ன இப்ப சித்தி என்ன செய்யறா? பாத்திரத்து பூரா அள்ளி போட்டிருக்கேன், உட்காந்து விளக்கம் வச்சுட்டு வந்திருக்கேன். விளக்கணும்ல. மாமனாரே என்ன மருமகளே, இது என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த சடங்கு பிசி சட்டுள், அது என்னமோ சொல்லுவாங்க மருமகளே, வாயில் வர மாட்டேங்குது. சட்டிப்பான கவுத்துறதுல நீ மறந்துட்டீங்க மருமகளே. ஓ பிஸி ஷெட்யூலா? அதையே மாமனாரே சட்டிப்பான கவுத்துறதுன்னு சொல்றேன். சரி வாயில வரல ஒத்துக்கிறேன். ஒன்னும் இல்ல மாமனாரே, உங்க மகளை பார்த்து செய்யணும்ல, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சடங்கு முடிஞ்சோட மாமனார் நல்லா கவனிப்பேன். பெரிய மருமகளே, நீ மாமனாரை மறக்கவே மாட்டேன். உன் புருஷனை மறந்தாலும் நீ மாமனாரை மறக்க மாட்டேன், எனக்கு தெரியும். என்ன மருமகளே? ஆமா மாமனாரே. அப்ப என்ன மறந்துடுவீங்களா? உங்க குடும்பம் என்னடா குடும்பம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எல்லாரும் ஒரு மாதிரி தினுசா தான் இருப்பாங்க, நீங்க எல்லாத்தையும் மாத்தணும். மாத்தி விட்டுருவா மருமகளே. கறிக்கச்சி போட மாட்டாங்களா மருமகளே? ஒரு 7 நாளைக்கு போட மாட்டாங்களாமா? என்ன செய்ய மருமகளே? கறிக்கச்சி இல்லைன்னா சோறு இறங்காது. பரவாயில்லப்பா, நம்ம மாடு சாணி போடும்ல, அதை பார்த்துட்டே சாப்பிடுப்பா, சோறு இறங்கிடும். அதுவும் சரிதான்டா மகனே. ஏன் மருமகளே, எனக்கு இந்த மாதிரி ஒரு குடிசை கட்டி தெரியல, நானும் உட்காருறேன். எனக்கு இந்த முட்டை நல்ல நல்லா குளிப்பீங்க மருமகளே. மாமனாரே, அது பொட்ட பிள்ளைய வயசுக்கு வந்தா குடுக்கறது, உங்களுக்கு எதுக்கு மாமனாரே? உடனே மருமகளே, அதான் மாமியா காரி இருக்கால சிலிப்பி, அவகிட்ட ஒரு நாட்டுக்கோழி முட்டை தாடின்னு கேட்டதுக்கு விளக்கமா பிஞ்சுவாருன்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரே மனசு கஷ்டமா போச்சு மருமகளே. அதே என் மகளுக்கு பார்த்து கொடுக்கறாள் இல்ல, அதே நான் இதே மாதிரி உட்காந்து எனக்கு கொடுப்பீங்கல்ல. மாமனாரே, உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை வேணும்னா மருமகிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் தருவேன். என்ன போய் உங்க சிலிப்பி பொண்டாட்டிட்டு போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. என்ன புரியுதா? அரளிக்காய் தான் அரைச்சு கொடுப்பாங்க. மருமகளே, இது ஆப்பிள் பழம். அரளிக்காய்க்கும் ஆப்பிள் பழத்துக்கு வித்தியாசம் தெரியல மருமகளே. சரி பரவாயில்ல மருமகளே, இருக்கட்டும். சரி மருமகளே, மாமனாருக்கு ஒரு மாதிரி கை நடுக்குமா இருக்கு, நான் சும்மா அப்படியே தெக்க வடக்கு போயிட்டு வரேன். ஜாலியா போயிட்டு வாங்க மாமனாரே. அவனே வரியாடா?
இல்லப்பா நான் உன் கூட எல்லாம் வர்றது கிடையாதுப்பா, போயிட்டு வா. நெசத்துக்குமே உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கீங்க. மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். ரதி என்கிற மீனாட்சி இருக்கிற வரைக்கும் என்ன கவலை? உன்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் என்ன மலரினும் தேடில்லை. ஏறாக அப்படி பாக்குறேன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஒன்று நடக்கும், உங்களை மாதிரி பொண்டாட்டி கிடைப்பாங்க. இல்ல கடைசி வரைக்கும் அந்த மாட்டு கொட்டையும் சாணினி கொட்டுறதே என் வாழ்க்கையை நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு நிமிஷத்துல சூரிய வம்ச படத்துல மாறுற மாதிரி என் வாழ்க்கையை மாத்திட்டீங்க. அதுவே வாழ்க்கை. ஆமாக்குட்டி, கையில முத்தம் கொடுத்துட்டேன்னு அப்பா நினைக்காதீங்க. உரிமை இல்லைன்னா மன்னிச்சுக்கிறேங்க. எவன் சொன்னது உனக்கு உரிமை இல்லைன்னு? இல்ல பொண்டாட்டியா இருந்தாலும் உரிமையோட தொடர வந்தே ஆம்பளை. அதே உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரியா? ரொம்ப நன்றி என் வாழ்க்கையவே இப்படி மாத்தினதுக்கு. நன்றிலாம் எனக்கு ஒண்ணு வேணாம். குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா, உன் பாசத்துக்கு இடையில் ஏதோ இல்லடா. பூமி போல என்னை எண்ணி சுத்தி வரும் சந்திரனே, 100 ஜன்மம் கூடவே வாழ வேணும் மன்னவனே. சரி நீ போய் முதல்ல நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி வந்து கொடு. எனக்கு உள்ள கொஞ்சம் சோழி இருக்கு, அதை பார்த்துட்டு வரேன். சரி நம்மக்குட்டி. என்னப்பா அன்னைக்கு பெரிய வீராப்பா பேசிட்டு போன, இப்ப என்ன பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் புருஷனுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம். அத காட்டிவிட்டு வந்துருவாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதத்தையும் உங்ககிட்டயும் காட்டினாரு. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி அப்படி பாத்தீங்களா, அதான். என்ன ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா நம்ம பேசத்தானே வந்தோம், பேசிருப்போம். என்னப்பா உன் பொண்டாட்டி பேசுறதுல ஏதோ பொடி இருக்க மாதிரி இருக்கு? பொடியெல்லாம் வச்சு பேசல, நேருக்கு நேரா பேச வேண்டிய ஒரு நாள் வரும், அப்ப பேசுவேன். அதே என் புருஷன் கடன் கேட்டார்ல, கடன் வட்டி கரெக்டா நாங்க கொடுத்துருவோம். ஒரு வேளை கொடுக்கலண்டா அப்புறம் பிறகு பார்ப்போம். என்ன சொல்றிய? உன் புருஷன் வந்து கேட்கும் போது எனக்கு நம்பிக்கை இல்லதே, ஆனா நீயா வந்து கேட்கும் போது நம்பிக்கை இருக்கதையும் செய்யுது. சரி அப்ப கொடுத்துருவான். தேனி எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கு இருக்கு நீ? யாரு தேவையில்லாத வேலை பாக்குறா? நீ உன் சோழி பார்த்துட்டு பேசாம இரு. சரி புருஷனும் பொண்டாட்டியும் முடிஞ்சோட இறங்கி வந்து கேக்குறிய, ஏதோ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறிய. சரி கொடுத்துருவோம். ஒரு வேலை வட்டி பணம் வரலண்டா, வரலனா அதுக்கப்புறம் பாத்துக்குருவோம். ஆனா கரெக்டா வந்துருன்னு நான் சொல்றேன். அதையும் பாத்துருவோம். இப்போதைக்கு வீட்டுக்கு போங்க, என் பசங்க கொண்டு வந்து பணத்தை வீட்டுல கொடுப்பாங்க. கரெக்டா வட்டி வந்திருக்கணும். ஒருவேளை வட்டி கம்மியானா அசலும் வட்டி சேர்த்து மொத்தமா கேட்பேன். அது முடியலடா உங்க புருஷன்கிட்ட ஒண்ணு சொன்னேன். இங்க பாரு, இப்ப கோவத்தை போறப்பா, இப்படி கோவப்படக்கூடாது. வட்டி பணம் கொடுக்க முடியனாதே என்ன, அதே உன் பொண்டாட்டி இம்பிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்கல்ல, கொடுத்துருவோம். என்னதா அண்ணே அதையும் சொல்றேன். வட்டி பணம் கொடுக்க முடியலனா தான் நான் தான் கொடுத்துருவேன்னு சொன்னேன்ல. கண்டிப்பா கொடுப்போம், வட்டியும் அசலும் முதலுமா. ஒட்டப்பிள்ள பேச்சுல நல்லா திமுறும் தென்னாவட்டம் இருக்கே. இருக்கணும்லனே, நீங்களாம் நினைச்சுக்கிருப்பியோல. பொட்ட பிள்ளையால என்ன செஞ்சிட முடியும்? அடுப்படிதான் கெதி, அடுப்படிக்கிலே கடந்துதே சாவணும், அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிருக்கியோல. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல பொட்ட பிள்ளைதே பரீட்சையிலையும் முதலிடம் வருது, வாழ்க்கையிலையும் முதலிடம் வருது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆம்பளை வளர்ந்து வர்றதும் பொம்பளையாலதே, தாழ்ந்து கீழே போறதும் பொம்பளையாலதே. உயிரோட இருக்கிறது சரி, அழிஞ்சு போறது சரி, எல்லாமே பொம்பளையாலதே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தைரியமா பணத்தை கொடுங்க, தைரியமா திருப்பி கொடுத்துருவோம். பாத்துருவோம். என்ன ரவி, கொடுத்துருவோமா? பழைய கணக்கு கொஞ்சம் தீர்த்துக்க வேண்டியது இருக்கு, அதனால கண்டிப்பா வர வேண்டியதெல்லாம் சிறப்பா வந்துடும். சரியா? அப்புறம் கடை தரப்பு கூப்பிடுறோம், வந்து சேருங்க. வரட்டுமா? என்னடி பழைய கணக்கு? அது போக போக புரியுமாமா, பாத்துக்கிடுவோம். என்னம்மா இளநீல கொண்டு வந்திருக்க? எங்க அண்ணன் தென்னை மரம் ஏறிச்சு, அதே இளநீ
ஓடிட்டு வந்தேன். ஓ, தென்னைமரம் ஏறினா இளநீ கொண்டு வருவீங்களோ? எதிர்பார்க்கலையே. நீங்க எம்பிட்டு பாவம் தெரியுமா? அங்க காஷ்மீர்ல எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்திருக்கிய, உங்களுக்கு தெம்பானதை கொடுக்கணும்ல. அதே உடம்பு தெம்புக்கு இந்த இளநிலாம் தேவையில்ல. நீங்க மனசு சந்தோஷப்படுத்தின பத்தாதா? நான் தொடங்க தரடி செஞ்சேன், தொடங்குறது கூட தப்பா? தப்பு ஆரம்பிக்காரரே, இதெல்லாம் தப்பு தெரியுமா? அப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் மறுபடியும் குளத்துக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். ஆமா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டா ஒண்ணு குளத்துக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டுருவேன், இல்லனா வாயில போடுங்க. ஐயோ கடவுளே, ஏண்டி இப்படி இருக்க? இப்படி இருந்தா ஏமாத்தி போடுவாங்க. நீங்க என்ன ஏமாத்தி பட்டியல ஆரம்பிக்காரரே, இதுக்கு மேல வேற என்னவா? நல்லா சிரிச்சு சிரிச்சு மலிப்பி மலிப்பி என்ன ஏமாத்தி பட்டிய. எதுக்கு இந்த ஆர்மிக்காரரே செல்லமா எப்பெல்லாம் கூப்பிட்டு தெரியுதுங்க பொண்ணுங்க, நீ எப்படி கூப்பிடுற? ஐயோ வாயில போடுங்க. தப்பாலாம் கூப்பிடவே கூடாது. அப்பா கூப்பிட கூடாதா? நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட சொன்னேன்? நீங்க தானே புருஷனை அப்படி இப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க, அதே அப்பலாம் கூப்பிட கூடாது. இப்ப என்னம்மா? இந்தாங்க இளநீ. இந்த இளநீ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆர்மிக்காரரே, அதனால நல்லா குடிங்க. நீங்க ஒரு சந்தேகம் கேட்கணும் என்கிட்ட. என்ன சந்தேகம்? இதுல ஏன் 2 ஸ்டார் இருக்குன்னு நீங்க கேட்கணும். சொல்லுமா. ஓ ஆர்மிக்காரரே, அதை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா இருக்கு. ஏண்டி ஒரு கேள்வி கேட்டா கூட அதுக்கு பிடிச்ச வைக்கப்படுவாங்களா? ஆர்மிக்காரரே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. 2 ஸ்டார் வச்சிருக்கீங்கன்னா உங்களை நான் புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இப்ப மட்டும் புருஷனா ஏத்துக்கிறாம என்னம்மா பண்ற? ஆர்மிக்காரரே, உங்களுக்கு இன்னுமே புரியல. புருஷனா ஏத்துக்கிட்டனா அப்படி. நிஜமாவா? ஆமா. அம்மா நேத்து ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எந்த நல்ல செய்தியுமே சொல்லாமலே இருக்கியே அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னமா நல்ல செய்தி சொல்லணும்னு. சரி, என்ன பதில் சொன்ன? ஆர்மிக்காரரு வந்தாங்கன்னா நல்ல செய்தி, அவர் வரலைன்னா அப்புறம் எப்படிமா நல்ல செய்தி அப்படின்னு சொன்னேன். அதே மாப்பிள்ள 10 நாள் இங்க இருக்காருல்ல, நீ சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுன்னு சொன்னாங்க. சரிம்மா, இப்ப என்னதான் முடிவு? நீங்க இந்த இளநீய குடிச்சீங்கன்னா அது நல்ல செய்தி தானே. அப்படியே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவீ. அடி ஏண்டி? ஏன்? உண்மைதானே ஆர்மிக்காரரே? கடவுளே, முடியல. என்ன? ஒண்ணும் இல்லம்மா. ஆர்மிக்காரரே, நல்ல செய்தினா என்னன்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். சரி. அதுக்கு சொன்னாங்க, நமக்கு ஒரு குட்டி பாப்பா வருமாம்ல. அப்படியா? பூனா, சொல்லுங்க வாய் திறந்து. ஆமாடி. குட்டி பாப்பா நமக்கு வேணும்ல, அப்போ நம்ம நல்ல செய்தி சொல்லுவோமா? நான் ரெடியாத்தான் இருக்கேன், நீ தான் அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒத்துழைச்சா குட்டி பாப்பா வந்துருமாக்கும்? நிச்சயம் வரும். அப்ப சரி, நான் சம்மதிக்கிறேன். குட்டி பாப்பா வருதான் பாத்துறலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சம்மதமா? போங்க, வெக்க வெக்கமா வருது. பாடுதடி சாஞ்சதோ தூக்கோ மூதுதடி நிம்மதி உன்னால் வந்ததடி தேடலும் தானாய் போனதடி. குட்டி பாப்பா வேணுமாக்கும்? உங்க மாதிரியே. யோ லக்கி.